friends, welcome to RKS channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10th standard maths chapter 3 algebraல exercise 3.1ல first sum அதுக்கான மாடல்ல example 3.3 தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இதில் வந்து எக்ஸாம்பிள் 3.3ல தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இதேமாரி மாடல் வந்து என்ன அப்படின்னாக்கா எக்ஸசைஸ்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் அந்த 3.3 அந்த சம்மும் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா புரிகிற மாதிரி நல்லா கிளியராக அழகாக சொல்லித்தரேன். நிஜமாலே ரொம்பவே செம்ம ஈஸியான சம்மு. கண்டிப்பாக இது மட்டும் தான் இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஷின் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் 3x - 2y + z = 2, 2x + 3y - z = 5, x + y + z = 6 அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துருக்கோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளை வந்து இந்த எக்ஸையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய்யுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இசட்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுன்றது தான் நாம் இப்போதைக்கு இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்களேன். இப்போது நம்மளால் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒன்று தானே கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ். அதேமாதிரி இப்போ இசட் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டு. இப்போ அந்தமாரி தான் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் நான் இங்கே எல்லாத்தையும் போட்டுறேன். முதல்ல ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் போட்டு 1 and 2 1 எடுத்து எழுதிப்போமா. 3x - 2y + z = 2, 2x + 3y - z = 5. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே 3x இருக்குது, இங்கே -2y + 3y. இப்போது இங்கே ப்ளஸ் இசட்டு இங்கே -z பாருங்கள், ப்ளஸ் இசட் -z சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி அதே நம்ம சைன் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து என்னது டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. அப்போது இது கேன்சல் ஆகிடுமா? இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இசட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். அதேமாரி நம்ம ஒய்யுமே கேன்சல் பண்ணலாம், எக்ஸுமே கேன்சல் பண்ணலாம். பட் இங்கே எக்ஸு பண்ணணுன்னா இங்கே 2x இருக்குது, இங்கே 3x இருக்குது. இப்போ இது பண்ண போகிறோன்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்துக்கும். அதே போல் 3ஆல் பண்ணணுன்னா இங்கே முதல்ல என்ன இருக்குது, 3ஆல் எல்லாத்தையுமே பண்ணுவோம். அதாவது நம்ம எதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதே நம்ம மறுபடியும் ரெண்டாவது தடவையும் பண்ணணும். இப்போது இதில் ப்ளஸ் இசட்டு மைனஸ் இசட் மறுபடியும் ப்ளஸ் இசட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1யும் 2வையும் எடுத்துக்கிறோன்னா அடுத்த ஈக்குவேஷனில் 2ம் 3யும் நம்ம எடுத்துக்கலாம்ல. ஏன்னா இங்கேயும் மைனஸ் இசட் இங்கேயும் ப்ளஸ் இசட் இங்கேயும் மைனஸ் இசட். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இசட்டை முதல்ல கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஒய்க்கு வருவோம். ஒய் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து எக்ஸை வச்சு ஒய்க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கான வேலையை கண்டுபிடிக்கலாம். அடுத்து இசட்டுக்கு 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வச்சு பண்ணாக்கா நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போட அப்படியே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இங்கேயுமே ப்ளஸ் இருந்துச்சுனாக்கா இங்கே கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாத்தையும் சைன் மாற்றணும். இங்கே ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே அப்படியே பண்ணிடணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 5x வந்துருமா. இங்கே வந்து என்ன வரும், ப்ளஸ் தான் வரும். ஏன்னா இது வந்து என்னது கிரேட்டர் நம்பர் சைன். இப்போது 2ல் 3 போயிடுச்சுன்னா என்ன வரும், 1y வருமா. 1க்கு பதிலாக நம்ம வெறும் y போட்டுக்கலாமா. இசட் இங்கே ஒன்றுமே வராது. இப்போ 5 என்னது 6 7 வந்துடுச்சு. இப்போது இது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ அடுத்தது 5 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கே பாருங்கள், இதில் முக்கியமான ஒரு மிஸ்டேக், அதுலேயும் நிறைய பேர் தப்பு பண்ணுற ஒரு இது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே முதல்ல இசட்டை தான் நம்ம வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ இசட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு அடுத்த ஈக்குவேஷன்லையுமே நம்ம என்ன பண்ணணும்னா இசட்டை மட்டும்தான் கேன்சல் பண்ணணும். பாதி பேர் எக்ஸை கேன்சல் பண்ணிடுறீங்க, பாதி பேர் ஒய்யை கேன்சல் பண்ணிடுறீங்க. ஆனால் அந்தமாரி பண்ணவே கூடாது. இங்கே இசட்டை கேன்சல் பண்ணிக்கணும், அடுத்த ஈக்குவேஷனும் இசட்டை தான் கேன்சல் பண்ணணும். அப்போது தான் இந்த 2 ஈக்குவேஷனில் இருந்தும் நம்ம வந்து என்னென்னா எக்ஸு கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா செகண்டும் தேர்ட் எடுத்துக்கலாமா. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் செகண்ட் எடுத்துட்டோம், மறுபடியும் அதே எடுக்க முடியாது இல்லையா. அதனால் செகண்டும் தேர்ட் எடுத்துப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறேன்.
minus z equal to 5x plus y plus z equal to 6. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயுமே அப்படியே ஈஸியாக முடிச்சுங்க. ப்ளஸ் z மைனஸ் z, இங்கே மைனஸ் z, இங்கே ப்ளஸ் z. அப்போ அது அப்படியே செட்டாக கேன்சல் ஆகிடுமா? ஓகே. இப்போ அதேமாரி எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா? அதேமாரி இங்கே 2x, இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குது அர்த்தமா? அப்போ என்ன வரும்? 3x வருமா? இங்கே ப்ளஸ், இங்கே 3y, இங்கே வெறும் y தான் 4yன்னு அர்த்தமா? அதாவது வெறும் y தான் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3 + 1 4. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 11 வருமா? இப்போது இதுதான் வந்து என்னன்னாக்கா நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே கவனிக்கக்கூடியதுக்கான இதுதான். இப்போது ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டு தேர்டு இருக்கா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுலேருந்து இதை கண்டுபிடிச்சோம், இது ரெண்டுலேருந்து இதை கண்டுபிடிச்சோம். இப்போது இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒன்று 5x பண்ணணும், இல்லை 5 பண்ணணும். இது ரெண்டுத்தில் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1x கிடைக்கும், இல்லைனா y கிடைக்கும். கிடைக்கிறதோட நம்ம இன்னொரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்க்கா நம்மளுக்கு இதுட்டுமே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஈக்குவேஷன் 4 and 5. இப்போ 4 பண்ணுறேன். ஆமாம் இருங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே நான் y பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. yக்கு வந்து இங்கே எனக்கு 4yன்னு இருக்குது, அங்கே வெறும் y தான் இருக்குது. y பண்ணணும்னா இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வெறும் y இருக்கிறதுனால நம்ம 4ஆல் பண்ணாதானே இப்போ நம்மளுக்கு 4y கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல 4ஐ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 5ஐ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1ஆல் தான் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே வந்து என்னது, இதில் தானே நம்ம இது பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே என்னது, இங்கே 1 தான் வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 4 வந்து என்னென்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 5 இருக்குது. இப்போ என்ன வரும்? 4 5 தான் 20x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு, இங்கேயுமே பண்ணணும், அது 4 7s are 28 வந்துடுச்சா? இப்போது இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே வந்து அப்படியே வந்துடும், 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, இங்கே மைனஸ் இருந்துச்சு, அழகாக கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே மைனஸ் இருந்துச்சு, இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, அழகாக நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து என்னென்னா இங்கே y இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கேயும் ப்ளஸ் 4y இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் 4y இருக்குது. சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு தேவை இதை கேன்சல் தானே பண்ணணும். அப்போ நம்ம சைனை மாற்றினா தானே இது கேன்சல் ஆகும். அப்போது இங்கே சைனை மாற்றுறதுனால எல்லா இடத்துலையுமே சைனை மாறிடும். இப்போது 20ல் 3 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 17 வருமா? 17x மைனஸ் வராது, ஏன்னா இது வந்து என்னது ஸ்மால் நம்பர். இங்கே ப்ளஸ் 4y, இங்கே மைனஸ் 4y கேன்சல் ஆகிடுமா? ஈக்குவல் டு, இப்போது இது மைனஸ் பண்ணுங்கள். 8ல் 1 போச்சுன்னா 7, 2ல் 1 போச்சுன்னா 1. பாருங்களேன், இங்கே 17, இங்கே 7, இங்கேயுமே இங்கே 17x, இங்கே ஈக்குவல் டு 17. இப்போது இங்கேருந்தே கேன்சல் பண்ணலாம். அதாவது இப்போ இங்கே எக்ஸ் இருக்குன்னாக்கா 17/17 1 1 இந்த மாதிரி வரும் இல்லையா? அதனால் இங்கேருந்து ஷார்ட்டாக கேன்சல் பண்ணுறேன். இங்கேருந்து என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு? எக்ஸு கிடச்சிருச்சு. இப்போது இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது இந்த ஈக்குவேஷனில் பண்ணலாம், இல்லை இந்த ஈக்குவேஷன் பண்ணலாம். நான் வந்து இதில் பண்ணுறேன், ஏன்னா இங்கே வெறும் y மட்டும்தானே இருக்குது. இங்கே 4 இருந்தால் அப்புறம் அதை வேறு கொஞ்சம் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் இதில் பண்ணிடுறேன். என்னது, சப்ஸ்டியூட் அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 4 இதில் பண்ணுறேன் அப்படின்னா 5 வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்? 1 வந்துடும். ப்ளஸ் y ஈக்குவல் டு 7. இப்போது 1 5 is 5 வருமா? இப்போது இந்த y வந்து என்னென்னா அண்ணாண்ட பக்கம் 5 அந்த பக்கம் போச்சுன்னா -5 வந்துடுமா? அப்போ y ஈக்குவல் டு என்ன வரும்? 2 வருமா? 7 - 5 2 தானே. இப்போ பாருங்கள், எக்ஸும் கிடச்சிருச்சு, ஒய்யுமே கிடச்சிருச்சு. இப்போது இது ரெண்டும் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 4 5ல் போட முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே வந்து என்ன இல்லை, இசட் இல்லை. நம்ம இசட்டை தானே கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே நம்மளால் எப்படி போட முடியும்? அப்போது இங்கே தானே இசட் இருக்குது. இப்போ பாருங்கள், இது இங்கே 3 வருது, இங்கே 2 வருது, இங்கேயும் 2 இங்கேயும் 3 வருது. இங்கே தான் வெறும் எந்த நம்பருமே இல்லை. அதனால் நம்ம இதை போட்டுப்போம். இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ x + y + z = 6. எஸ் வந்து என்னது நம்மளுக்கு, எக்ஸ் வந்து என்னது 1 ப்ளஸ் y வந்து 2, z ஈக்குவல் டு 6. இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 3 வருமா? 3 அண்ணாண்ட பக்கம் போச்சுன்னா -3. இப்போ z ஈக்குவல் டு 6 - 3 என்ன வரும்? வெறும் +3 வருமா?
அவ்வளோதான். இதுதான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். x = 1, y = 2, z = 3. இதுதான் சால்வ் த ஈக்குவேஷன். அப்படின்னா நம்ம எக்ஸு ஒய் இசட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஈக்குவேஷனு. பாருங்கள், இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை நான் அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். அண்ட் அதேமாதிரி பாருங்கள், அதேமாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இதான் கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடுப்போமா, ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட். இப்போது நம்ம எக்ஸாம்பிளில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்தோமா, அதுக்கு காரணம் என்ன, இங்கே ப்ளஸ் இசட் இருந்துச்சு, இங்கேயுமே மைனஸ் இது இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இங்கேயும் ப்ளஸ் இசட் இங்கேயும் ப்ளஸ் இசட், சைனை மாற்றி விட்டால் கேன்சல் ஆகிட போகுது. ஆனால் இங்கே பாருங்கள் 3 இசட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கான்செப்ட்டு போகும். சரி, ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இசட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ ஒய் எப்படி பண்ணுறதுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஒய்யை கேன்சல் பண்ணுவோமா, வாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் என்ன எடுப்போம்னா ஒய் என்னது, இங்கே ப்ளஸ் ஒய், இங்கே மைனஸ் ஒய். இப்போ இது ஈஸியாக பண்ணிவிடுமா, ஃப்ரம் 1 and 2. 1 என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இப்போது இது அப்படியே கேன்சல் ஆகிடுமா. இங்கே 2x இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன ஒரு 3x வரும். இங்கே ஒன்றுமே வராது, ஏன்னா இது வந்து அது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடுமா. இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தமா. அப்போ 1 + 1 2 இசட் அப்படியே வந்துடும். இப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 14 வருமா. இங்கே மைனஸும் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து இந்த சைன் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. இப்போ இது வந்து என்னது, ஃபோர்த் ஈக்குவேஷனா. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 1ஐயும் 2வையும், அதாவது ஒயில் இருக்கிறது எடுத்துட்டோம், 1 2. இப்போ அடுத்தது 2 3 தான் பண்ணணும், இல்லைனா 1 3 பண்ணலாம். எப்படி, ஆனால் 1 3 பண்ணிப்போம். ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே -2 இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக வரும். மைனஸ்னால் அப்புறம் சைனை மாற்றுற மாதிரி ஆகிடும். அதனால நம்ம இதையும் எடுத்துப்போம். இப்போது இது ரெண்டையும் எடுக்கணும்னா நம்ம எக்ஸாம்பிளில் என்ன பண்ணோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணோமா 4 வரத்துக்காக. இப்போது இங்கே வந்து என்ன பண்ணோம், அப்படியே 2ஆல் மல்டிப்ளை வரும். ஒன்றுமே இல்லை, செம்ம ஈஸி. அதில் 4 வரத்துக்காக 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே 2 வரத்துக்காக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே வாங்களேன். இப்போது நான் என்ன பண்ணேன், 1 போட போனேன், அப்புறம் 3 எடுத்துக்கிறேன். இப்போது 1 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா 3ல் வந்து இங்கே -2 இருக்கனால இங்கே 1 இங்கே வந்து நான் 2 வரணும்ல, அதனால். இப்போ இது வந்து அது 1 தான் வரும். இங்கே பாருங்கள், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2x வருமா, 2 × x 2x தானே. அதேமாதிரி 2y + 2z வரும். 5 அப்படியே வருமா, நோ, அதையுமே என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இங்கே வாங்க, இது அப்படியே தான் வந்துடும். x - 2y + 3z = 16. இப்போ இங்கே பாருங்கள், +2y -2 கேன்சல். இப்போ 2x இங்கே 1x, அப்போ என்ன வரும், 3x + 3 4 5z ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 26 வருமா. இதுதான் வந்து என்னக்கா ஃபிஃப்த்து ஈக்குவேஷன். இப்போது என்ன பண்ணணும், 4ஐயும் 5ஐயும் பண்ணுமா, அதே தான் இங்கேயும் பண்ண போகும். ஃப்ரம் 4 and 5. இங்கே பாருங்களேன், 4ல் நம்ம 2z பண்ணலான்னு பார்த்தாக்கா இங்கே 5zன்னு இருக்குது. இப்போது இங்கே பாருங்களேன், இங்கேயும் 3x இருக்குது, இங்கேயுமே 3x இருக்குது. பார்த்தீங்களா, இங்கேயுமே 3x இருக்குது, இப்போ இங்கேயுமே 3x இருக்குது. அப்போ என்ன, சைனை மாற்றி விட்டால் முடிஞ்சிச்சு. அப்போ நம்மளுக்கு இசட்கான வேலை கிடச்சிரும்ல. பாருங்கள், இங்கேயே நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஒன்றுமே இல்லை, செம்ம ஈஸி தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 எடுத்துனேன், அப்படியே எழுதிக்கிறேன். 5 இருக்கா, அதையுமே வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது இங்கே 3x இங்கேயும் 3x, சைனை மாற்றி விட்றேன், அதனால எல்லா இடத்துலையுமே மாறுமா. இப்போது இங்கே -3x + 3x கேன்சல் ஆகிடும். இங்கே -5 + 2 எது கிரேட்டர் நம்பர், 5 தானே. அப்போ இங்கே வந்து என்னது, -5. இப்போது 5ல் 2 போச்சுன்னா என்ன வரும், 3 வருமா, அதுதான் இங்கே வரும். இப்போது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இது இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது.
அப்போது கிரேட்டர் நம்பர் சைன் அது மைனஸா. இப்போது 26ல் 14 போச்சுன்னா 12. இப்போது மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே 1 3 3னா 4 3s 12. அப்போது z ஈக்குவல் டு என்ன வரும், 4 வந்துருச்சா. இப்போது இந்த z ஈக்குவல் டு 4 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸும் ஒய்யும். xy கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை ஒய்யும் கண்டுபிடிக்கலாம், எக்ஸும் கண்டுபிடிக்கலாம். பட் நாம் வந்து என்ன பண்ணுவோன்னா எக்ஸு கண்டுபிடிப்போம், ஓகேவா. அதனால் இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போது 4ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3x அப்படியே வந்துடும். 2zக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈக்குவல் டு 14. 3x ப்ளஸ் 4 2s 8 ஈக்குவல் டு 14. இந்த ப்ளஸ் 8 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 8ஆக மாறும். 3x அப்படியே வந்துடும். என்ன வரும், 3x வந்துடும். இங்கே மைனஸ் பண்ணால் 6 வருமா. இப்போ இங்கே 1 3 இருக்குன்னா இங்கே 2 3s 6. அப்போது x ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு 2. இப்போது இசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம வந்து என்னது இசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போது ஒய் கண்டுபிடிக்கணும்னா இதுலேயும் கண்டுபிடிக்க முடியாது. ரீசன் என்ன, ஒய்யை தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். இதில் கண்டுபிடிக்க முடியுமா, சுத்தமாக முடியாது. ஏன்னா ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம், அதனால் இதுலேயுமே முடியாது. அப்போது ஒய்யை இருக்கிறது கேன்சல் பண்ண முடியாதது எது, இங்கே தான், இது மட்டும்தான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.3ல் சொல்லியிருக்கேன். ஈஸியான ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம இது பண்ணாக்கா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும்னு. அதனால் நம்ம இப்போ இதுலேயுமே ஈஸியானதே பண்ணுவோம். x + y + z = 5. அதே மாதிரி x + y + z = 5. இப்போ நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x என்னது 2 + y அப்படியே வந்துடும். z வந்து என்னென்னா 4, இங்கே 5. 4ல் 2 ஆட் பண்ண என்ன ஒன்று 6. 6 அண்ணாண்ட பக்கம் போச்சுன்னா 5 - 6. இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டேரெக்டாக, அதாவது 4 + 5, அதாவது 4 + 1 6. 6 அண்ணாண்ட பக்கம் போச்சுன்னா 5 - 6. அது வந்து நான் டேரெக்டாக பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இங்கே 5 +ல் 5 இருக்குது, -ல் 6 இருக்குது. இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர் நம்பர், 6 தானே. அப்போ 6ல் 5 போயிடுச்சுன்னா என்ன வரும், 1 வருமா. எஸ், இதுதான் ஆன்சர். இப்போது நம்ம அப்படியே ஆர்டராக இது x = y = -1, z = 4. அதே போல் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்பிள் 3.3லையுமே எழுதிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம ஜிசிடி, அப்புறம் இங்கே ஏதோ வாணி சம் ஒன்று இருக்குது, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சம், பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த சம் அந்த சம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு அதேமாரி காட்டுறேன். அது கூட அப்படியே ஸ்கொயர் ரூட், ஜிசிடி அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் இந்த சம் உங்களுக்கு நிஜமாலே ரொம்ப கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது சம் இந்தமாரி டவுட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை அவங்களுக்கு கொடுங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பையும் நான் செஞ்சு தரேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.